அஞ்சாவது எபிசோட்ல நம்ம காத்தரக்கா வாட்சருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவளோட யூனிவர்ஸ்க்கே போய் நம்ம யூனிவர்ஸ் மாதிரி லோக்கே போட்டு பொழந்திருக்க. இப்ப திடீர்னு அவளோட ஆளு ஸ்டீவன் ஹைட்ராவோட பேஸ் அளிக்கிற மிஷனுக்கு தான் கடைசியா போயிருக்காருன்னு தெரிஞ்சு அந்த ஹைட்ரா ஸ்டாம்பரை தேடி போனா அது என்னன்னா நம்ம பசங்களை பார்த்த உடனே போட்டு பொழக்க ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிறது ஸ்டீவனா இல்லையானே தெரியாம இருக்க ஒரு கட்டத்துல உள்ள இருக்கிறது அண்ணன் தானே தெரிஞ்சிருது. நான் பாவம் அண்ணன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்க. நம்ம அக்கா அண்ணனை பொத்துனாப்புல மடிச்சு ஒரு ரகசிய ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது. எப்ப ஹாவர்டு டெசராக்டுக்கு பதிலா சூட்ட பவர் பண்றதுக்கு புளூட்டோனியத்தை வச்சிருக்காப்ல. அந்த ரேடியேஷனால தான் அண்ணன் இத்தனை வருஷம் கழிச்சும் சும்மா தகதகன்னு மின்றாப்ல. இதுக்கு காரணம் கண்டிப்பா ரெட் ரூமா தான் இருக்கணும்னு நட்டாஷாக்கா சொல்ல அது எங்கடா இருக்குன்னு ரெண்டு பேரும் முழிக்க மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு நினைவு திரும்பிய நம்ம அண்ணன் உங்களை அங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அங்க போனாதான் தெரியுது இது நம்ம பசங்களுக்கு ரெட் ரூம் ஹெட் மெலினா வச்ச டிராப்னு. அங்க போனோன்னு அண்ணன் அவங்க ஆளா மாற சண்டை சும்மா சூப்பரா ஆரம்பிக்குது. நட்டாஷாக்காவை தங்கச்சிகள்லாம் போட்டு பொழக்க இங்கிட்டு காத்தரக்கா ஸ்டீவன் கூட போராடிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அக்கா அண்ணா மனசை மாத்த நம்மளாலேயே நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு புரிஞ்சுக்கிட்ட அண்ணன் தன்னோட சேர்ந்து மொத்த ரெட் ரூமையும் துவம்சம் பண்ணிடுறாப்ல. அப்புறம் என்னதான் இருந்தாலும் காதலனாச்சு எப்படியும் அண்ணன் உங்களோட தான் இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில நம்ம காத்தரக்கா அண்ணனை தேடி போறா. பார்த்து வாட்சரே வாய பழக்கிற மாதிரி அக்காவை அழைக்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க நம்ம பூசாரி அக்கா தூக்கிடுறாப்ல. இன்னும் நம்ம அக்கா வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க காத்திருக்கோம் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.